நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. என்னால மாமாவை மறக்க முடியல. ஐயோ மாமா, தண்ணி குடிங்க. ஐயோ ஐயோ, சாரி மாமா, தெரியாம போட்டுச்சு. சாரி சாரி மாமா, தெரியாம கொட்டிடுச்சு மாமா. நான் தொடச்சு விடுறேன். பரவாயில்ல கவிதா. மாமா, I love you. I love you மாமா. எதுக்கு நான் என் தங்கச்சிக்கு வெளியில மாப்பிள்ளை தேடணும்? என் புருஷனையே அவ கட்டிக்கட்டுமே. கவிதாவும் அவரை விரும்புறா. நான் சொன்னா என் புருஷனும் கேட்பாரு. என் மனசுல பட்டதுதான் சரி. கவிதாவை என் புருஷனுக்கே கட்டி வைக்கிறேன். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி தரேன். சரிங்க டாக்டர். இந்தாங்க, புதுசாக மெடிசன்ஸ் எழுதியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். மறுபடியும் சொல்கிறேன், இவங்களை பதட்டப்படாமல் பார்த்துங்க. ஓகே டாக்டர். இவங்களுக்கு இதயம் கிடைக்கிற வரைக்கும் இவங்க உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இவங்களை பத்திரமா பார்த்துங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இதயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கிடைக்கணும்னு வேண்டிங்க. இதயம் இல்லைன்னா இவங்க இல்லை. சரி, நான் வரேம்மா. பத்திரமா பார்த்துங்க டாக்டர். நான் வரேம்மா. இதை வாங்கிட்டு வாங்க. கவிதா, ஏ சாமி, என்னை விட்டு போயிடாதம்மா. நீ இல்லைன்னா நான் செத்துருவேம்மா. பாழா போன தெய்வமே, உனக்கு உயிர் தான் வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. அழாத கஸ்தூரி, அழாத.
கௌரி நல்லவ. சத்தியமா அவ கவிதாவை சாக விட மாட்டா. பெரிய பெரிய டாக்டரா பாப்பா. இல்லனா கவிதாவுக்கு பொருத்தமான இதயத்தை இவ கண்டுபிடிப்பா. இதயம் இல்லைன்னா கவிதா இல்லைன்னு டாக்டர் வேணா சொல்லலாம். ஆனா கௌரி இருக்கிற வரைக்கும் கவிதா இருப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நல்ல தேடு கௌரி. தமிழ்நாட்டுல மட்டும் தேடாத, இந்தியா முழுக்க தேடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. கவிதாவுக்கான இதயம் எங்க பொருத்தமா கிடைக்குதோ அதை வர வச்சு பொறுத்திரு. கவிதா நல்லா வாழணும். அழாத கௌரி. கவிதாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ வேணா பாரு, சீக்கிரமா கவிதாவுக்கு பொருத்தமான இதயம் கிடைச்சிரும். நான் சும்மா ஆறுதலுக்காக சொல்லல கௌரி. கவிதாவுக்கு நிச்சயமா இதயம் கிடைச்சிரும் கௌரி. அழாத கௌரி ப்ளீஸ். கண்டிப்பா கவிதாவுக்கு பொருத்தமான இதயம் கிடைச்சிரும். அது நீங்க தான். இதுக்கு தான் ஆசைப்பட்ட இந்த பாலகுமாரி. நடந்துருச்சு, நடந்துருச்சு. நானா? அவ ஆசைப்படுற இதையும் நீங்க தாங்க. நீங்க கல்யாணம் பண்ணா அவ நல்லா வாழ்வா. இது சித்தரோட வாக்கு. அதனால வர நல்ல முகூர்த்தத்திலேயே கவிதா கழுத்துல தாலியை கட்டுங்க. அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷப்படுவா. என் வாழ்க்கையில செத்து போயிடும். கௌரி, நீ தியாகின்னு பேர் எடுக்க நான் தயாரா இல்ல. கவிதா நல்லதாங்க இருந்தா. அவ மனசுல தேவையில்லாம ஆசையை உருவாக்கி விட்டது நீங்க தாங்க. இதத்தான் எங்க அம்மாவும் சொன்னாங்க. அதுக்காக நான் கவிதா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டா கவிதாவோட மரணம் தள்ளி போயிடுமா? சொல்லுங்க. சாரிங்கிற ஒரு வார்த்தை அவளோட ஊசலாட்டத்தை நிறுத்திடுமா? அது எனக்கு தெரியாது. அதுக்காக கவிதாவை கட்டிக்கிறது நடக்கவே நடக்காது. கவிதா கழுத்துல ஏற்கனவே தாலி கட்ட போனீங்க. அது போல இப்ப ஏன் சம்மதத்தோட அவ கழுத்துல தாலி கட்டுங்க. இப்ப நானே சொல்றேன்ல. நீ சொன்னா நான் கேட்கணுமா? சாக சொல்லு, சாகுறேன். ஆனா கவிதா கழுத்துல தாலி எல்லாம் கட்ட முடியாது. நான் போறேன். சித்தார்த், கையெடு கௌரி. கவிதாவுக்கு வாழ்க்கை கொடுங்க. உன் தங்கச்சி மேல அன்பு வை. நான் வேணாம்னு சொல்லல. அதுக்காக என் வாழ்க்கையில ஏன் விளையாடுற? நீங்க கவிதாவை கல்யாணம் பண்ணாதான் அவ சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷப்பட்டா அவ மனசுல வாழணுங்கிற ஆசை வரும். ஆசை வந்தா அவ ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பா. வேணாம் கௌரி. உன் பைத்தியக்கார தங்கச்சிக்காக என்ன பைத்தியமாக்க பார்க்காத. என்ன என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த நிமிஷம் எனக்கு கவிதாவோட வாழ்க்கை தான் முக்கியம். உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். உன் கூட நான் வாழ்ற வாழ்க்கை அதை விட ரொம்ப முக்கியம். நான் கவிதாவை கட்டிக்க மாட்டேன். ஐம் சாரி. சித்தார்த், எனக்காக என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க சித்தார்த். ப்ளீஸ் சித்தார்த், ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தார்த். சொல்லுமா, காலையில நம்ம சேர்ந்து போலாமா இல்ல ராத்திரி நான் மட்டும் தனியா போட்டுமா? சொல்லுமா. காலையில சேர்ந்தே போலாம். காலையில சொல்லாம கொள்ளாம சேர்ந்தே போயிடலாம்.